ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோசிம்பிள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம யூசர் இன்புட் எப்படி வாங்குறது, அப்புறம் டைப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கஸ்டமைசேஷன். டெர்மினல் கீழே இருக்கிறனால சில பேருக்கு புரியல. ஸோ டெர்மினலை நான் சைடில் ட்ராக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அது ஜஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். டாகுலில் போயிட்டு சைட் டாகுல் கொடுத்துட்டு டெர்மினலை ட்ராக் பண்ணி அங்கே வச்சிட்டிங்கன்னா போதும். தட்ஸ் சம் ஈஸி டாஸ்க். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டைப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஏன்னா போன வீடியோவை டைப் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ இப்போ டைப்னா என்னென்னா, அந்த பேர்லேயே இருக்குது. நீங்கள் இன்புட் அதாவது கொடுக்குற டேட்டா என்ன டைப்பில் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லை என்ன இன்டீஜரில் இருக்கான்றதை செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து A=QWER கொடுத்துருக்கேன். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் A அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புன்றது இப்போ பிரிண்ட் பண்ண பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ டைப் ஃபங்க்ஷன் இது தான். என்ன அந்த வேரியபிளில் என்ன டேட்டா டைப் ஸ்டோர் ஆகிருக்குன்றதை நம்மளுக்கு பிரிண்ட் அதாவது கொடுக்கும். ஸோ இது நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்புட் நீங்கள் வாங்கும்போது இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், கிளாஸ் =str அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு அப்படின்றத அது சொல்லுது. இதே மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது இன்டீஜர்னு கொடுக்கும். ஃப்ளோட் 8.5ன்னு கொடுத்தாலும் அது ஃப்ளோட் இன்டீஜர்ன்றதை டக்குன்னு கொடுத்துரும். ஸோ டைப் ஃபங்க்ஷன் இனிமேல் போகிற இப்போ இன்புட் வாங்குறதுல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இன்புட் வாங்குறத பற்றி பார்ப்போம். ஸோ பேர்லேயே இன்புட் வாங்குறது, யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறது எப்படி? டெர்மினலில் நம்ம இன்புட் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் போய் A=info, B=simple, ஸோ A+B அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இன்புட் வாங்குறது எப்படின்னா, இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ A=input ஆஃப் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இன்புட்டை வாங்கி டெர்மினல் இப்போ அதை இன்புட்டை வாங்கி ஏன்ற அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணிடும். இது தட் சிம்பிள். ஸோ பிரிண்ட் A இப்போ நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். A=input, ஸோ பிரிண்ட் ஆஃப் A. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது இன்புட் கேட்கும். நான் இன்புட் கொடுத்தோன்னே அதை டக்குன்னு இப்போ பிரிண்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருங்க. ஸோ இன்ஃபோ சிம்பிள் கொடுத்துருங்க, என்டர் கொடுத்தா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அது எப்படி பிரிண்ட் பண்ணிடுச்சு. பட் நம்மளுக்கு இப்படியா வேணும்? நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமா, என்ன கேட்குது, எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி இன்புட் கொடுக்க முடியும்? ஸோ இன்புட் கேட்கும்போது அது பக்கத்தில் என்ன மாதிரி இன்புட் ஒன்று வேணும்? சேனல் நேம் இன்புட் வேணும், நேம் இன்புட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வேணும்னா தட்ஸ் ஈஸி. இன்புட் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா என்ன வேணுன்றதை நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டிங்கனாலே அதுவும் சேர்த்து அந்த டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், எனக்கு சேனல் நேம் இன்புட் ஒன்றுன்னு சொல்கிறோம். சேனல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சேனல் நேம் கொடுத்துட்டு பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும் பக்கத்தில். இப்போதைக்கு நான் என் சேனல் நேம் சப்ஸ்கிரைப் A அப்படின்னு கொடுத்துறேன், A அப்படின்னு. பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, பைத்தான் ப்ளேலிஸ்ட்டு மொத்தமாக பாட்டு வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் A கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் நான் இப்போ என்ன சேனல் நேம் கொடுக்குறேனோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? சப்ஸ்கிரைப் அந்த சேனல் நேம் ஈஸியாக பிரிண்ட் ஆகும். ஸோ இன்புட்டில் கேட்குது பாருங்கள், சேனல் நேம் கேட்குது. நான் இன்ஃபோ சிம்பிள் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் இன்ஃபோ சிம்பிள். வா, சூப்பர். ஸோ இன்புட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்புட் எப்படி வாங்குறதுன்றது நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் கூட வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பட் இன்புட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நீங்கள் என்ன இன்புட் வேணால் கொடுங்க, நம்பர்ஸில் கொடுங்க, ஃப்ளோட்டில் கொடுங்க, எது வேணால் கொடுங்க. பட் இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி அது வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்டர் நம்பர் இன்புட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். டைப் ஆஃப் த A நம்பர் இன்புட் வாங்கிட்டு அது டைப் ஆஃப் A கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இன்புட் நான் நம்பரே கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த பைத்தான் இன்புட் ஃபங்க்ஷன். பட் அதையும் நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான். ஸோ நான் நம்பர் இன்புட் கொடுத்தாலும் ஓகே. ஸோ பாருங்கள், ஸ்ட்ரிங்கில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது? டேட்டா டைப் கன்வர்ஷன். டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நம்பராக இன்புட்டை ஸ்ட்ரிங்கில் இருந்தாலும் நம்பரில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த நம்பரை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ளோட்டை கூட இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். தட்ஸ் ஈஸி. இப்போ நீங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணுன்னா அந்த வேரியபிள் ஆஃப் இன்ட் ஆஃப் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் B=int ஆஃப் Aன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கணும். B=int ஆஃப் Aன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்? ஸோ அப்போ அந்த இது நம்பராக இருந்தால் இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி Bயில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு int ஆஃப் Aன்னு கொடுத்தா
எரர் தான் வரும். ஸோ இன்ட் ஆஃப் ஏ இதே மாதிரி நீங்கள் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, லாங் இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டேட்டா டைப் கன்வர்ஷன். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்கள், இன்புட் கன்வெர்ட் ஆகிடுச்சு. 5 இன்புட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு, அப்புறம் அது இதாக மாறிடுச்சு. பட் இதில் என்னென்னா, ஒவ்வொரு டைமும் அது வந்து இன்புட் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஒரு தனி வேரியபிளை கொடுத்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிஜிபிஏ நான் சொல்கிறேன். ஸோ சிஜிபிஏ இன்புட் வாங்குறீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் எப்படி தான் எடுக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இன்புட்டை டக்குன்னு ஸ்ட்ரிங்காக மாற்றி அப்புறம் டக்குன்னு ஃப்ளோட்டாக மாற்றிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டேக் இன் டு த ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இன்புட் வாங்குறாங்க ஒரு யூசர்ட்டேருந்து பேஸ் ஹைட் இன்புட் வாங்கி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈஸி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பேஸும் ஹைட்டும் இன்புட்டை வாங்கிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஏரியா ஈக்குவல் டு இந்த இது அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். ஈஸி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் நியூ வியூவர்ஸ் 3000 மெம்பர்ஸ்க்கு மேலே வரீங்க லாஸ்ட் 90 டேஸில். பட் நம்ம சேனல் அதில் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட 1.5K வந்துருக்கும். பட் நம்ம சேனல் இன்னும் 1K கூட வரல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய். ஸோ ஓகே, இதான் சால்வ் பண்ணுறது. ஈஸி மெத்தட் தான். நான் ஏன் இதை இப்படி லைவாக கோட் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டேன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஏதோ பிரச்சனை. ஸோ எக்ஸாம்பிள், இங்கே இன்புட் பாருங்கள். பேஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் பேஸ். அந்த பேஸை இன்புட் வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு ஹைட் இன்புட் வாங்குகிறோம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ வாங்கும்போதே இன்டீஜராக அது கன்வெர்ட் பண்ணிக்குது. ஏரியா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டும் பேஸும் இன்ட் பண்ணோம். ஸோ அது ஒரு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டு by 2 டிவைடட் பை 2. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் டிவைடட் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம். அது ரெண்டையும் பண்ணிவிட்டு ஏரியான்ற அந்த வேரியபிள் நம்ம போய் ஸ்டோர் பண்ணுறோமா. ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியா கமா அந்த வேரியபிள் நேம் கமா ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஈஸி. இன்புட் வாங்கும்போது அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கடுத்து இன்டூ பண்ணிவிட்டு by 2 கொடுத்துட்றோம். இதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளோட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.